ஆன்மீக பந்த நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது என்னன்னா 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் அதனுடைய பரிகாரங்களும் நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிகம் என்பது காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். 8ங்கிறதே அதிர்ஷ்டம். அங்கே கண்டம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை எப்படி தெரிந்து கொள்வான் அப்படின்னா அது 8ஆம் இடத்தை பார்த்து தான். அவருக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குங்கிறதையும் 8ஆம் இடத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்துக்கே உண்டான இடம். அங்கே தான் சந்திர பகவான் நீசமாகிறாரு. அப்போ ஒரு தாய் அந்த இடத்துல நீசமாகறாங்க. அப்போ தான் அங்கே வயிற்றில் இருக்கிற குழந்தை அழகாக ஜெனிக்க முடியும். யாரெல்லாம் விருச்சிக ராசியாக இருக்காங்களோ அவங்க தான் பேர் புகழ் பதவியில் இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பிரமுகர்கள்லாமே விருச்சிகத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதில் நிச்சயமான ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டமும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அந்த இடத்துக்கே உரிய அமைப்பு யாருன்னா செவ்வாய் பகவான். இடம் இல்லாமல், ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொத்தாவது அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்கள் நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறந்த விஷயம். யாராவது ஒரு 5 பெண் குழந்தைக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் 5 பெண் குழந்தைக்கு அன்னதானம் போடுங்க. அது எப்படி அப்படின்னா கதம்ப சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. கதம்பம் அப்படின்னா 5 வகையான சாதம். இந்த 5 வகையான கதம்ப சாப்பாடு போடும்போது பஞ்சபூத சக்திகள் உங்ககிட்ட வரும். 5 புலன்களுடைய சக்திகள் வரும். நம்ம உடம்புல சக்ராஸ் இருக்குது. இந்த சக்ராஸெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா அது நீர் ராசி. நீரால் வரக்கூடிய பிரச்சனை நீராலேயே தீர்ந்துடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாமே செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாதமாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அதோடைய பலன்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வரலாம். அப்போ காலபுருஷத்துக்கு 8ங்கிறது ஆயுள் காரகன். சனி பகவானை வழிபடணும். அப்போ சனி பகவானா யார்? வேலையாட்கள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க. அடுத்தது புரோகிதர்கள். சனி பகவான் புரோகிதர்கள், அர்ச்சகம் பண்ணுறாங்களே அந்த புரோகிதர்கள், இவங்க எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மூலியமாக கர்ம வினையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கர்மாலேருந்து தப்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கர்மாலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த புரட்டாசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய அமைப்பும் சரி. சனிக்கிழமை தான் அந்த பெருமாளை கும்பிட்றோம். அப்போது என்ன அர்த்தம்? புதனுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்டட் இருக்குது. என்ன அப்படின்னா புதன் புதுசாக செய்வார். சனி பகவான் இருக்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்க வைக்கும். அப்போ இருக்கிற விஷயத்த புதுசாக செஞ்சு நிலையாக நிறுத்திப்பீங்க. அப்படிங்கிறது அந்த 2 விஷயமே ஒரு கனெக்டட் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் நான் சொல்கிறத செஞ்சுட்டு வரும்போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.